ஹாய் வியூவர்ஸ், எல்லாருமே வணக்கம். இந்த நம்ம சேனல்ல பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமா எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பமா இருந்தா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். நான் பன்னீரை இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பன்னீரையும் நம்ம பொறுமையாவே ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா நடுவில் உடஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பீஸா எடுத்து இந்த மாதிரி லேயர் லேயரா தடவி நம்ம பிளேட்ல ஒரு தனியா பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ஸோ எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் நம்ம 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பன்னீர் ஃப்ரை எடுத்து ஒரு நிமிஷம் கிட்ட இது ஃப்ரை ஆனாலே போதும். பன்னீர் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட டேஸ்டான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Stay home, stay safe. Thank you for watching.